வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கே கமல் அறிவாலயத்துக்கும் ஆழ்வார்பேட்டைக்கும் நடையா நடந்துகிட்டு இருந்தார். ஆனால் கடைசியாக அவருக்கு சீட்டு கொடுத்தாங்களா, இந்த எலெக்ஷனில் போட்டியே போடல அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்கிறாரு. என்ன விஷயம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பற்றியும், அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சியிலிருந்து இன்னொரு நபர் வெளியேறி இருக்கிறாரு. அவர் வெளியேறினதுக்கு காரணமும் சீமான் மேலே வச்ச குற்றச்சாட்டுகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் முழு விவரமாக சொல்லியிருக்காரு. அந்த ஒரு விஷயத்தையும் அதையும் தாண்டி இங்கே போதை ஆசாமி, அதாவது ஜாஃபர் சாதிக், அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. அது எங்கே நடந்துச்சு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு அவ்வளோ மோட்டிவேஷனாக இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய கருத்துலேருந்து உங்களுடைய கருத்து மாறுபட்டு இருந்தால் கூட அதையும் தன்னுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இங்கே ஜாஃபர் சாதிக் அவர்கள் எங்கே கைது செய்யப்பட்டார் அப்படிங்கிறத பார்த்துடலாம். எங்கே அப்படின்னா, ராஜஸ்தானில் இருக்கிற ஜெய்ப்பூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் அவர் கைது செய்யப்பட்டு இருக்கிறாரு. இன்னும் சொல்லப்போனால் இன்னும் ஏன் அவரை கைது பண்ணவே இல்லை அப்படின்ட்டு பல பேர் இன்டர்வியூ கொடுக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி இந்த போலீஸ் இவ்வளோ தாமதமாக இருக்குது அப்படின்னு கூட நிறைய பேர் பேட்டி கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் இப்போ அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. இதுக்கப்புறமேட்டுக்கு இதுக்கு பின்னாடி யார் யார் இருக்கிறா அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும், இன்னும் சொல்லப்போனால் திமுகவிலிருந்து யார் யார் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி, அதிமுக அப்படிங்கிற அந்த ஒரு கட்சி மட்டும் இல்லாமல் பாஜகவுடைய கட்சி கூட ரொம்பவே வெயிட் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா, இதை வச்சு சில பேரம் பேசலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு கூட கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜாஃபர் சாதிக் என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பதிவு பண்ண போகிறாங்க. ஸோ அதெல்லாம் நம்மளுடைய அடுத்தடுத்து வரும் வீடியோக்குள்ளே நம்ம கண்டிப்பாக அப்டேட் பண்ணலாம். அதுக்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியிலேருந்து யார் வெளியேறினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஞ்சீவ் நாதன் அப்படிங்கிறவர் தாங்க. இவர் 13 வருஷமாக அந்த கட்சியில் பயணிச்சிருக்கிறாரு. அதையும் தாண்டி இங்கே அவர் வைக்கிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, எங்களை கட்சியை விட்டு வெளியில போ, இது கட்சி என்னோடது, இதுல ஜனநாயகம்லாம் நீ எதிர்பார்க்க கூடாது அப்படின்னு அவரு எல்லாரையும் ஒருமையில பேசுறதும் கட்சியை விட்டு வெளியில போன்னு சொல்றதும் அவருக்கு வாடிக்கையா போயிடுச்சு. அவர் போற காலங்கள்ல அவர் பணம் வசூலிக்கிறதுலே தான் குறியா இருக்காரு. சின்னத்தை கூட பாதுகாக்க முடியல. அப்ப இந்த சின்னம் நம்ம போராடினா தான் கிடைக்கும் நல்லாவே தெரியும். அதை அசால்ட்டா விட்டுட்டு பிஜேபி பிடிக்கும் 30 லட்சம் இளைஞர்களை ஏமாத்துறாரு. நம்மள பிஜேபி முடக்க பாக்குது, திராவிட கட்சியில் நம்மளை அடக்க பாக்குது. நம்ம சின்னத்தை பறிச்சுக்கிட்டான், சின்னத்தை பறிக்கவே இல்லை. நான் அந்த நிதி வசூலிச்சேன், மக்கள் வெள்ளத்துல இருந்தேன். மக்கள் வெள்ளத்துல இருக்கும் போது தானே உன்னால திரள் நிதி கேட்க முடிஞ்சது. 13 ஆண்டுகளா சொத்து சுகம் வீடு காடு எல்லாம் இழந்து பரதேசம் போன மாதிரி பசங்க. ஈழத்தில் அழிந்த இளைஞர்களை விட நாம் தமிழர் கட்சியால இங்க அழிந்த இளைஞர்கள் அதிகம். பவுன்சர்களை வச்சு அடிச்சு விரட்டுறது, நாய விரட்டுற மாதிரி ஒரு 4 பேர் மாநில ஒருங்கிணைப்பாளரை மட்டும் முன்னாடி வச்சுக்கிறது. இப்ப அவங்களே வச்சு வேலை வாங்கு. கட்சி என்னோடது என்னோடது என்னோடது, நீ தான் சொத்து, உன் சொத்தை தானே வித்து வளர்த்தா கட்சியா. இப்ப நீவே நின்று வேலை பாரு. இன்னைக்கெல்லாம் அவர் சொல்றாரு, பாண்டிச்சேரி பிரச்சனைக்கு நானா தான் சுட்டு கொண்ட. முதல்ல ஓம் பிரச்சனை பொம்பளை பிரச்சனை தெரியா. தமிழ் சமூகமே நாசமா போச்சுங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்கள் யார் நாம் தமிழர் கட்சினா, அவன் மூளை மொத்தத்தை கரெக்ட் ஆகி அவனை தொழில இருந்து அப்புறப்படுத்தி, பொருளாதாரத்துல இருந்து அப்புறப்படுத்தி, அவனை திருவோடு அந்த வச்சு ஒரு மாதிரி தாந்தோணித்தனமா இந்தியாவில இருந்து பிரிச்சிருவேன், இங்க இருந்து பிரிச்சிருவேன், நானே பணம் அடிச்சிருவேன், நானே கப்பல் விட்டுருவேன், அந்த இங்க வாய்ஸ் அவ்வளவு கிடையாது. உலகமயமாக்கலாகி ரொம்ப ஆயிடுச்சு. இனி அதெல்லாம் முடியாது. என்ன முடியுமோ அதை பேசுவோம். நான் 2016 வேட்பாளர். என்னோட அவிடவிட்டை இந்திய தேர்தல் ஆணைய லிங்க்ல போய் டவுன்லோட் பண்ணுங்க. அவரானதையும் டவுன்லோட் பண்ணுங்க. ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்க. என் வாழ்க்கை இன்னைக்கு என்னவா இருக்கு, அவர் வாழ்க்கை என்னவா இருக்கு. இவர் ஜெயிக்கணும் அப்படின்னு எந்த ஒரு மோட்டிவேஷன்லையும் இல்லை. அதையும் தாண்டி இவருடைய கட்சிக்கு நிதி திரட்டுற மாதிரி திரட்டி அதில் மட்டும்தான் இவர் சர்வே பண்ணிட்டு இருக்கிறாரு. இவர் ஒரு ஆளுமையாக இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இவருடைய கட்சி உள்ளமைப்புகள், வெளிக்கட்டமைப்பு அப்படிங்கிறது எதுவுமே சரியா இல்லை அப்படின்ட்டு இவர் பயங்கரமான குற்றச்சாட்டையும் வைக்கிறாருங்க. அதையும் தாண்டி முக்கியமாக இளைஞர்கள் எல்லாரும் முழிச்சுக்கணும். இன்னும் சொல்லப்போனால் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற இளைஞர்கள் எல்லாருமே மூளை செலவை செய்யப்பட்டு தான் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு தான் அவங்க பேசுகிற பேச்சு இருக்குது. ஆனால் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை யாருமே யோசிக்கிறது இல்லை. இவர் எப்படி தானாக காசு அச்சடிச்சிருவாரா, இல்லை இவரே எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருப்பாரா, ஒரு தனி நாடாக எப்படி வாங்க முடியும், ஆல்ரெடி இது உலகமயமாக்கப்பட்டிருச்சு அப்படிங்கிற பல விஷயங்களை இவர் பேசியிருக்கிறாரு. அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்ன சொன்னார் அப்படின்னா, இங்கே நான் எதுக்காக வெளியேறினேன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் சொன்னார். இங்கே மற்றவங்க எத்தனை பேர் வெளியேறி இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் எந்த ஒரு ரீசனும் இதனால தான் நான் வெளியேறினேன், இந்த விஷயம் நான் வச்சேன், ஆனால் அவங்க அதிலிருந்து மாற்று கருத்து சொன்னாங்க அப்படின்ட்டு எந்த ஒரு விஷயம் சொல்ல. ஆனால் இவர் கொஞ்சம் வெளிப்படையாக ஓப்பனாகவே சொன்னார். என்ன அப்படின்னா, தன்னுடைய ஒய்ஃபுக்கு முதல்ல சீட்டு கேட்டேன், அது மறுக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு வேற ஒருத்தவங்களுடைய ஒய்ஃப், அதாவது அது பெண் தொகுதி தான் போட்டியிட போகிறாங்க அப்படிங்கிறதுனால வேற ஒருத்தவங்களுடைய அவங்களுக்கு கேட்டோம்.
அதுக்கும் மறுக்கப்பட்டுச்சு. மறுபடியும் வேற ஒருத்தவங்கள ரெஃபர் பண்ணோம். அதுக்கும் மறுக்கப்பட்டுருச்சு. கடைசியா அவரு யாரு? அதாவது வேற ஒரு மாவட்டத்துல இருந்து ஒரு பெண்ண கொண்டுட்டு வந்து இங்க நிறுத்துறாங்க. ஏன் இந்த மண்ணுல இருக்கிறவங்க இங்க ஏன் போட்டியிடக்கூடாது? இன்னும் சொல்லப்போனா மண்ணின் மைந்தன் தான் ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொல்றவரு, ஏன் அந்தந்த மண்ணுல இருக்கிறவங்க, அந்தந்த மாவட்டத்துல இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு குடுத்தா தானே அது செய்யறதுக்கும், செயல்படுத்துறதுக்கு ஈஸியா இருக்கும். அது மட்டும் இல்லாம தெரிஞ்ச முகம் அப்படிங்கிறது ரொம்ப பிரகாசமா இருக்குமே அப்படின்ட்டு அவர் சொன்ன அந்த ஒரு குற்றச்சாட்டும் ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. இதையும் தாண்டி அவர் இப்ப எல்லாரும் வெளிய வந்துட்டா நம்ம இருந்த கட்சி மேல வந்து குறை சொல்றது ரொம்ப காமனான விஷயம் இல்லையா? அது மாதிரி தான் இவரும் சொல்றாரா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலும், ஆனா அவர் சொன்னதுல கொஞ்சம் உண்மைத்தன்மை இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆனுச்சு இன்னும் சொல்லப்போனா. ஏன்னா இங்க அவர் ஓப்பனா பல ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்கிறாரு. எல்லாமே ஏத்துக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓப்பனா இன்னொன்னு விஷயம் என்ன சொன்னார் அப்படின்னா, இங்க நான் போட்டியிட்டப்ப நான் ஆரம்ப கட்ட காலத்துல என்னுடைய போட்டியிட்டப்ப என்னுடைய சொத்து மதிப்பெல்லாம் நான் பதிய பண்ணி வச்சிருப்பேன் இல்லைங்களா? ஸோ அதை நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. அது எந்த அளவுக்கு இருக்கு. அதே சமயம் சீமான் அவர்கள் எந்த அளவுக்கு சொத்து மதிப்பு வச்சிருந்தாங்க அப்படின்னு அவரும் பதிவு பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா? இப்ப அப்படியே எடுத்து பாருங்க. என்னுடைய சொத்து மதிப்பு எவ்வளவு இருக்கு, அவருடைய சொத்து மதிப்பு எவ்வளவு இருக்கு அப்படின்னு செக் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும். இந்த கட்சி வந்து ஆள்றதுக்காக வந்திருக்கா, இல்ல பணத்தை மட்டும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கா அப்படின்னு உங்களுக்கே புரியும் அப்படின்னு ரொம்ப ஓப்பனாவே சொல்லியிருக்கிறாரு. அதையும் தாண்டி பல குற்றச்சாட்டுகளை அடுக்கி வச்சிருக்கிறாரு. நேத்தே நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். என்ன அப்படின்னா, இந்த கூட்டணி இத்தனை நாளா இழுத்துச்சு, இந்த 2 சீட்டுக்காகவா இவ்வளோ இழுபறி அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாம இப்ப சோசியல் மீடியால எல்லாருமே பயங்கரமா பண்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்க திருச்சியில மிகப்பெரிய மாநாட்டை நடத்தின திருமாவளவன் அவருக்கே வெறும் 2 சீட்டு மட்டும்தானா அப்படின்ட்டு அவங்களுடைய தொண்டர்கள் பயங்கரமா கொந்தளிச்சு போயிருக்கிறாங்க. இந்த எலெக்ஷன்ல அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற அளவுக்கு கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா எல்லாருமே அவ்வளோ சோகத்துல மூழ்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எதிர்பார்த்தது 3+1, ஆனா இங்க கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா 2 சீட்டு மட்டும்தான். அப்படிங்கிறப்ப இங்க எல்லாருமே பயங்கர சோர்வுல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதையும் தாண்டி இன்னொருத்தர் மக்கள் நீதி மையம் கட்சியோட தலைவர் கமல்ஹாசன் அவர்கள் டெய்லியும் அறிவாலயத்துக்கும் ஆழ்வார்பேட்டைக்கு நடையா நடந்துட்டு இருந்தாரு அப்படின்ட்டு தான் சொல்லணும். எதுக்கு இவ்வளோ நடந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, கடைசியில் இந்த எலெக்ஷன்ல நான் போட்டியிடவே இல்லை அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. என்னையா இவ்வளோதான் உங்களுடைய அரசியலா, இதுக்கு தான் நீங்கள் கட்சியை தொடங்குனீங்களா அப்படிங்கிற கேட்குற அளவுக்கு பயங்கர ஒரு கேள்வி உண்டாக்குனுச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா இங்கே தொகுதி பங்கீட்டுல உங்களுக்கு ஒரு சீட்டு கூட இந்த தொகுதியில் கொடுக்கல அப்படின்னா உங்களுடைய லெவல் எந்த அளவுக்கு வச்சிருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் திமுக அவங்களுடைய கூட்டணி கட்சிகளை எல்லாம் எப்படி நடத்துகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறிப்பிட்ட விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இங்கே இவருக்கு இந்த எலெக்ஷனில் சீட்டு கிடையாது. ராஜ்யசபா தேர்தலில் மட்டும் அவருக்கு ஒரே ஒரு சீட்டு வழங்கப்படுது. அந்த ஒரே ஒரு சீட்டுக்காக தன்னுடைய ஒட்டுமொத்த கட்சியும் இப்போ இவர் அடமானம் வச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இங்கே இவருடைய முந்தைய பதிவு எல்லாத்தையும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, ஆரம்ப கட்டத்தை முக்கியமாக எதிர்த்தது பாஜகவே இல்லை. ஆனால் இப்போ அவர் எதிர்க்கிறது பாஜகவை, அதாவது திமுகவை எதிர்த்து தான் இவர் அரசியலுக்கே வந்தார். ஆனால் இப்போ இருக்கிற சூழலை பார்த்தீங்கன்னா, இது ஜனநாயகத்துக்கு முக்கியம், நாட்டுக்காக என்னுடைய கூட்டணி அதாவது இந்த கட்சி கூட தான் வச்சிருக்கிறேன் அப்படின்ட்டு ரொம்ப எப்படி சொல்கிறது, அவர் ஆக்டர் தானே அப்படிங்கிறதுனால அவர் எப்படி என்ன பேசலாமோ அப்படிங்கிற அளவுக்கு தான் எண்ணத்தை தோணுச்சிங்க. இதுக்காக தான் இவர் டார்ச் லைட்லாம் எடுத்து உடைச்சாரா, எதுக்கு இவ்வளோ பெரிய சீனு அப்படிங்கிற அளவுக்குலாம் யோசிக்க தோணுச்சு. இவர் கடைசியாக கையை விரிச்சிட்டார் அப்படின்ட்டு தான் சொல்லணும். அதையும் தாண்டி இங்கே அவருடைய கமெண்ட் செக்ஷனில், அதாவது அவர் பேட்டி கொடுத்தாரு இல்லைங்களா, அதுக்கு கீழே போய் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் விஜய் சார்கிட்ட போய் கற்றுக்குங்க அப்படிங்கிற அளவுக்கு பல பேர் ட்ரோல் பண்ணிகிட்டே வராங்க. ஏன்னா இங்கே இவர் வரேன் அப்படின்னு, அது ரஜினி கூடயும் வரேன் அப்படின்ட்டு வந்து கடைசியாக ஆரம்பத்திலே பின்வாங்கிட்டாரு. அது எல்லாத்தாலையும் கொஞ்சம் இப்போ பாராட்டப்படுறது அப்படிங்கிற அளவுக்கு தான் சொல்லணும். ஆனால் கமல் அவர்கள் வந்துட்டு நான் இந்த எலெக்ஷனில் போட்டி போடல, என்னுடைய சப்போர்ட் திமுகவுக்கு தான் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் நழுவுறது எந்த அளவில் நியாயம் அப்படின்ட்டு பல பேர் கேட்குறாங்க. அதையும் தாண்டி விஜய் இப்போ ஒரு ஆப் ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு இல்லைங்களா, தன்னுடைய யார் யார் உறுப்பினராக சேரலாம் அப்படிங்கிற ஆப்பில் பல பேர் இங்கே சேர்ந்துருக்கிறாங்க. அது மிகவும் வரவேற்கத்தக்கது தான். ஆனால் அந்த பல பேரும் அத்தனை பேரும் ஓட்டாக மாறுமா அப்படிங்கிறதான் மிகப்பெரிய சந்தேகம். இங்கே ரசிகராக இருக்கிறது நிறைய பேருக்கு பிடிக்கும், ஆனால் தொண்டனாக மாறுவாங்களா அப்படிங்கிறது போக போக தான் தெரியும். ஸோ இவர் எந்த அளவுக்கு செயல்பாடுகள் இருக்கும் இருக்காது அப்படிங்கிறத எல்லாத்தையும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னா, இங்கே பிசிகா இத்தனை வருஷமாக
இருக்குது. ஆனால் அந்த கட்சிக்கே வெறும் 2 சீட்டு தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் தேர்தலில் போட்டியே இடல, தன்னுடைய பலம் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு எலெக்ஷனில் காமிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த பலத்தை நான் பயன்படுத்துறதே எதுக்காக அப்படின்னா அடுத்தடுத்து ஒரு தேர்தலில் நான் சீட்டு வாங்குறதுக்காக மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லிட்டாரு. இப்படியே போணுச்சு அப்படின்னா கடைசியில் கமல் காணாமல் போயிடுவார் அப்படிங்கிறதான் சொல்ல தோணுது. அதையும் தாண்டி இங்கே பல பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் தயவு செஞ்சு படத்தில் நடிக்கிற வேலையை மட்டும் பாருங்கள், அதில் நாங்கள் உங்களை பெரிதும் பாராட்டுறோம், மதிக்கிறோம். நீங்கள் அரசியலுக்கு வரேன் அப்படின்ட்டு வந்துட்டு இப்படி நீங்கள் முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறதும் சரி, இல்லை நடந்துக்கிற விஷயங்களும் சரி ரொம்பவே அபத்தமாக இருக்குது அப்படின்னு பல பேர் கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்படி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. ஸோ என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது புது சேனல் அப்படிங்கிறதுனால உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதையும் தாண்டி என்னுடைய கருத்துக்கள் இருந்து உங்களுடைய கருத்துக்கள் மாறுபட்டு இருந்தால் கூட அதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. நன்றி, வணக்கம்.